ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான லைஃப் ஆஃப் ஆர்டினரி காய் ரீஇன்கார்னேட்டட் இன்டு டோட்டல் ஃபேண்டசி நாக் அவுட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமேல வர்ற அந்த எல்ஃபோட நேம் வந்துட்டு பிரீமியர். நான் அதை இதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அந்த எல்ஃபோட நேம் பிரீமியர், இதை தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்ப்பது ரீஇன்கார்னேட்டட் லைஃப் ஆஃப் ஆர்டினரி காய் சீசன் 1 எபிசோட் 7. நீயா அப்படின்னு அந்த எல்ஃப் கேட்கவும், என்ன ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கவும், உன்னால தான் என் லைஃப்ல நான் ரொம்பவே அவமானப்பட்டேன். ஆனா இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இங்க ஒருத்தன் என் அழகில மயங்கிட்டான், யார் இப்போ அழகுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆல்ரெடி எனக்கு ஒரு ஒய்ஃப் 2 குழந்தையும் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வந்துருதேன் அப்படின்னு டாச்சிபானா கிட்ட போய் கேட்கறான். என்ன ஒத்துக்கிட்டியா? நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு தான் அழகுன்னு அப்படின்னு அந்த கடைக்காரன் கேட்கவும், இந்த எல்ஃப் நான் நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இருந்தாலும் இவாதான் அழகா இருக்கா அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இதுக்கு மேலே பொறுமையா இருக்க முடியாது, யார் அழகுன்னு இவங்களே டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவும், நீ சாவறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க, அது உனக்கு புரியுதா அப்படின்னு அந்த கடைக்காரன் கேட்கறான். இந்த வில்லேஜ் வறண்ட நிலைமையில இருந்திருக்க ஒரு பெரிய ஜெயண்ட் ஸ்குட் தான் தண்ணியை கொண்டு வந்திருக்கு. அந்த ஸ்குட்டை இவங்க காடா வழிபடுறாங்க. பதிலுக்கு அந்த ஸ்குட் சாக்ரிஃபைஸா அழகான பொண்ணுங்களை கேட்டிருக்கு. அதுவும் ரொம்பவும் குண்டா இல்லாம நார்மல் மீடியமா இருக்கிற சைஸ்ல வேணும், கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களா தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்குட் கேட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும், இவ்வளவு ஸ்பெசிஃபிக்காவா அந்த ஸ்குட் கேட்டுச்சு. சரி ஆல்ரெடி தான் அந்த எல்ஃப் இருக்குல்ல, என் ஃப்ரெண்டை ஏன் கடத்தணும் நம்ம ஹீரோ கேட்கவும், யார் அழகான பொண்ணை கூட்டிட்டு வராங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் வில்லேஜ் சீஃபா மாறுவாங்க அப்படின்னு அந்த கூட இருக்கவன் சொல்றான். ஒரு பல 2 பேருமே அழகா இருந்தா 2 பேரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லவும், எல்ஃபை விட அழகா இருக்கிற லெவலுக்கு அவங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கறான். அவ ரொம்ப அழகா நம்ம ஹீரோ சொல்லவும், லவ் பண்ற பொண்ணுங்க எப்பவும் அழகா தான் தெரிவாங்க நம்ம சொல்லவும், நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க? வண்டியை உடச்சதுக்குலாம் என்கிட்ட காசு இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, நானே வேற வேலை தேடி போலான்னு தான் இருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் உன் லவ்வரை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லவும், அவ ஒன்னும் என் லவ்வர் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நான் கடத்தல்காரனா இருந்தா இந்த இடத்துல தான் வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். அந்த எல்ஃப் அங்கதான் இருக்கா. இப்ப உயிரோட இருக்கிற ஒரு ஸ்குவிட்டை இவங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க. என் ஃப்ரெண்ட தடமை ஏன் சாப்பிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பான்னு கூட இருக்கவன் சொல்றான். ஹியூமன்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, அதுலயும் முக்கியமா உனக்கு அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்றா. ஸ்குவிட்டை சாப்பிட்டு இவ ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் ஃப்ரெண்ட் ஏன் கூட தான் இருந்தா, ஆனா நீ வரதுக்கு முன்னாடி அவளை வேற இடம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரீமியர் சொல்லவும், எங்கன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. சண்டை போடாதீங்க அப்படின்னு அந்த கடத்தல்காரன் சொல்றான். ஹே ஒழுங்கா எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். அவளை மீட் பண்ண அப்புறம் தான் வில்லேஜ்ல மரியாதை போச்சு. பார்பரியன்ஸ் என்ன கடத்திட்டாங்க. மேப் ஒழுங்கா தெரியாம கீழே விழுந்து சாவ பார்த்தேன். பசிக்கின்னு பழத்தை பறிக்க போனா என்ன திருடின்னு பட்டம் கட்டிட்டான். திரும்பவும் அவளாலேயே நான் அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு பிரீமியர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா நமக்குள்ள ஒரு டீலிங் இருக்கணும். இந்த வில்லேஜ் காடா கும்பிடுற அந்த ஸ்குவிட்டை நீ கொல்லணும், அந்த ஃபெஸ்டிவலை நீ கெடுக்கணும், இதை நீ பண்ணா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பிரீமியர் சொல்லவும், அவ்வளோ பெரிய ஸ்குவிட்டை அழிக்க முடியாது, அது போக இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு கூட இருக்கவன் சொல்லவும், நான் உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்குவிட்டை அழிக்கணுங்கிற முடிவுல தான் இருந்தேன், எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த ஸ்குவிட் ரொம்பவும் பெருசு, எப்படி நீ அவ்வளோ பெரிய ஸ்குவிட்டை அழிப்ப அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கவும், நான் இதை பாத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி என்ன பண்ண போற அப்படின்னு அந்த எல்ஃப் கேட்கவும், நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறோம்னா நீ என்ன முழுசா நம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் எதிரியா இருக்கிறத விட கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கும்போது இவனோட கான்ஃபிடன்ஸ், இவனோட ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி பிரீமியர் நம்ம ஹீரோவை பத்தி இம்ப்ரெஸ் ஆகி, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்னோட வில்லேஜ் மேல ப்ராமிஸா சொல்றேன், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ ஃப்ளோட்டர்ஸ்ல அவளை கெட்டி வச்சிருக்கான். ஏன் கெட்டி வச்சிருக்கேன்னு கேட்கவும், ஸ்குவிட்டை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ட்ராப் தேவைதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை நம்பினது தப்பா போச்சுடா அப்படின்னு கத்துறா. எப்படி அவளை நீ இவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்ச அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கவும், இதை விடையும் தூரமா நான் தூக்கிடுவேன், ஆனா என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருவேளை நீ ரொம்ப டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன், நான் உனக்கு மசாஜ் பண்ணவா அப்படின்னு நம்ம கேட்கவும், இல்ல வேணா தள்ளியே நில்ல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ட்ரை ஸ்குவிட் உனக்கு ஹெல்ப் பண்ணும், இதை நீ சாப்பிடுவான், 2 கையும் பிஸியா இருக்குல்ல, நான் உனக்கு ஓட்டி விடுறான் ஆக்காட்ட அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஓட்டி விடுறான். எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு பிரீமியர் கத்தவும், அதுக்கு தான் ஃப்ளோட்டர்ஸ் கட்டியிருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 3 மணி நேரம் ஆகுது, ஸ்குவிட் எதுவுமே வரல. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, கடல்ல தானே ஸ்குவிட் இருக்கும், லேக்ல போய் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா வேஸ்டா அவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிரீமியரும் வெயிட் பண்ணி செம டென்ஷன்ல இருக்கா. பட் இப்போ அந்த ஸ்குவிட் வந்துருது. பிரீமியர் அது பிடிச்சிருதா, என்ன விட்டுரு அப்படின்னு கத்துறா. ஒரு வழியா ஸ்குவிட் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகும். செலிப்ரேஷன் அப்புறம் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்து அப்படின்னு பிரீமியர் சொல்றா. பட் அந்த ஸ்குவிட் அவளை முழங்கிருது. பிரீமியர் கொடுத்த கிஃப்ட் உடஞ்சிருச்சு, ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்னு அந்த எல்ஃப் சிரிக்கிறா. அதையே எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்னு கூட இருக்கிற எல்ஃப் கேட்கறா. சாகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு அழகான சீன் நான் பாப்பேன்னு நினைக்கலாம், டாஜிபானா பாத்துருக்கோம். இப்போ அவனுங்க வந்துருந்தானுங்க, அச்சோ சாவக்கூடாது, அந்த ஸ்குவிட் என்ன வேணாலும் பண்ணும், எப்படியாச்சும் நான் தப்பிக்கணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டாஜிபானா யோசிக்கிறா. என்கிட்ட பேசாத அப்படின்னு டாஜிபானா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிருப்பா. எங்களுக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு டாஜிபானா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நான் எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு டாஜிபானா சொல்லவும், படிக்காம கிளாஸ்ல தூங்குனது ஓன் தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சம்மர் வருது இல்லப்பா அப்படின்னு அவன் சொல்றான். சரி ஓகே நம்ம ஹீரோவா அவனுக்கு ஹெல்ப் பண்றான். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்லவும், ஹெல்ப் பண்ணலாமே தானே நான் இங்க வந்திருக்கேன், உனக்கு புரியுற வரைக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு எல்லாமே ஈஸியா வந்துடும், நீ எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கா, ஆனா எனக்கு தான் எதுவுமே வர மாட்டேங்கி, போடா முட்டைக்கோஸ் மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். முட்டைக்கோசா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் நாங்க ஒரு 3 வாரம் பேசிக்கிடவே இல்லை, நானும் சம்மரை என்ஜாய் பண்ணாம எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். அட இப்பதான் ஞாபகம் வருது, என் அழகை காமிச்சு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட வச்சுக்கிட்டா அந்த திருடங்களுக்குள்ள பண்ண மாதிரியே இவனுங்களே பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதுக்கு என் தலையில இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னு டாஜிபானா மண்டையை போட்டு
ஆட்டவும் ஆட்டாதான் வெளியே இருக்கிறவங்க சொல்றாங்க. அவ கேட்டை உடச்சிட்டு வெளியே வர தலையில இருக்கிறதோ கலண்டுறது. இப்போ டாச் பண்ண அழக பார்த்து எல்லாரும் சாமாக ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க அந்த ஸ்குட்டை நம்ம ஹீரோவால பிடிச்சி இழுக்க முடியல. என்னப்பா இப்படி பண்றேன்னு கூட இருக்கவன் கேட்கவும் என்னால இழுக்க முடியும்னு நினைச்சா நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு பெரிய ஸ்குட்டை எப்படி இழுக்க முடியும்னு நினைச்சா அப்படின்னு அவன் கேட்கவும் என் ஸ்ட்ரென்த்துக்கு என்னாச்சு, ஜிம்ல நான் பைசப்ஸ்லாம் ஒழுங்கா தானே எடுத்தேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஸ்ட்ராங்கா தானே இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். இங்க டாச் பண்ண அந்த ஸ்குட்டோட சலமலை யாருதா, என் ஹஸ்பண்ட் எல்லாம் இவ மைக்கிட்ட இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு லேடிஸ் கத்துறாங்க. என் குழந்தை ஒய்ஃப் எல்லாம் விட்டுட்டு வர என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஜென்ஸ் கத்திட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் மைக்னு அந்த சூனியக்காரி எல்லாம் உயிரோடவே விடக்கூடாது, இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்கோம். நான் ஒண்ணு சூனியக்காரி இல்ல, நீங்க தான் சூனியக்காரிங்க. ஒரு ஸ்குட் கேட்டுச்சுன்னா அழகான பெண்கள் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க, நீங்க தான் மனசாட்சி இல்ல அப்படின்னு டாச் பண்ண கத்தவும் இதுவா உன் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம கேக்குறான். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே டாச் பண்ண நீ ஓகே தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஹே ஜிங்குஜி என்ன பார்த்தா ஓகே பத்ரியா தெரியுது அப்படின்னு சொல்லி டாச் பண்ண கத்துறா. நம்ம ஹீரோ அந்த ஸ்குட்டை அசால்ட்டா இழுத்துட்டு போறான். எப்படியாவது காப்பாத்து ஜிங்குஜி அப்படின்னு வா சொல்லவும் கவலையப்படாத நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒத்த கையில அந்த ஸ்குட்டை இழுத்து போடுதான். இதை எப்படி இவன் பண்ணா அப்படின்னு கூட இருக்கவன் ஷாக் ஆகுறான். அதுக்கு வச்சிருந்த சிலையிலேயே அதோட தலைப்பை குத்தி இப்ப அந்த ஸ்குட்டு துடிச்சிட்டு இருக்கு. பிரீமியரை காப்பாத்துப்பான்னு கூட இருக்கவன் கேட்கும். அவ ஈஸியா தப்பிச்சிருவான் நம்ம ஹீரோ சொல்றான். அவளை காப்பாத்த பொறுப்பு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கறான். ஸ்குட் கார்ட் பெயிட்டிங்லே அப்படின்னு சொல்லி வில்லேஜர்ஸ் வருத்தப்படுறாங்க. நீ யாரு கியோட்டி பை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்குட் வந்துட்டு சாவறதுக்கு முன்னாடி உன்னைய சாப்பிடுறேன் அப்படின்னு டாச் பண்ண பிடிச்சி முழுங்க பாக்க ஜிங்குஜி காப்பாத்துப்பா அப்படின்னு டாச் பண்ண கத்திட்டு இருக்கோ. இதை பக்கத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஒன்னா சாவலாம் அப்படின்னு பிரீமியர் அவளை பிடிச்சி உள்ள இருக்க பாக்கா. பிரீமியர் இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற கத்தியை தூக்கி வீசுறான். பிரீமியர் அதோட டென்டக்கிள்ஸ் எல்லாம் வெட்டி இப்ப அவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்தி கூட்டிட்டு வரா. பிரீமியர் நீ உண்மையிலேயே ஆசம்பா அப்படின்னு சொல்லி டாச் பண்ண பாக்குறா. இந்த கத்தியை வச்சு வேற லெவல்ல வெட்டிட்டியே அப்படின்னு டாச் பண்ண சொல்றா. பிரீமியர் அவ பாட்டு போய் நெருப்ப வாங்கி அந்த ஸ்குட்டை அப்படியே எரிச்சிருதா. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எடுத்தவா சாப்பிடுறா. டே ஏன்டா நான் சாப்பிடுறத பாக்குறா, அதான் இங்க நிறைய ஸ்குட் இருக்குல்ல அப்படின்னு வா சொல்லவும் வில்லேஜர்ஸ் எல்லாருமே அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க நம்ம தோத்துட்டோம். அந்த பெரிய ஸ்குட்டுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க கூடாது, ஏன்னா நம்ம ஒன்னும் ஸ்குட் கிடையாது, நம்ம எல்லாம் ஹியூமன்ஸ், நம்ம எல்லாரையும் காப்பாத்தின இந்த பிரீமியர் தான் இதுக்கப்புறம் இந்த வில்லேஜோட சீஃப் அப்படின்னு சொல்லி அவன் அனௌன்ஸ் பண்றான். டாச்சிபானாவோட லெவல் அதிகமாவே இன்க்ரீஸ் ஆகுது. அந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே ஸ்குட்டை சாப்பிட்டு கொண்டாடுறாங்க. டாச்சிபானா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எதுக்குன்னு டாச்சிபானா கேட்கறா. உன் நோட்ல நான் இருக்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஆமால சரி ஃப்ரீயா விடு, நானே அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ சின்ன வயசுல அந்த நோட்ல என்ன எழுதியிருந்த அப்படின்னு டாச்சிபானா கேட்கவும் அது சீக்ரெட் நம்ம ஹீரோ சொல்றான். சரி நீ கிறுக்குனதுல தான் தெரியாது, உன் நோட்ல இருக்குல்ல அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் எங்க அம்மா அதை தூக்கி தூர போட்டாங்க. சரி இதுக்கப்புறம் டாச்சிபானா நீ எங்கேயும் என்னை விட்டு தனியா போகாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் நான் பிரிஞ்சா கூட ஸ்ட்ரைட்டா டெத்துக்கு தான் போவேன் போலான்னு டாச்சிபானா சொல்றா. இது என்ன மேரேஜ் ப்ரப்போசலா அப்படின்னு கூட இருக்கிறவன் கேட்கறான். நீ யாருடா அப்படின்னு டாச்சிபானா அவனை பார்த்து கேட்கறா. அந்த ஸ்குட் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஆர்மியில இருக்கிறவங்க பாக்குறாங்க. ஸ்குட் அவங்க எரிச்சிட்டாங்க, அதோட ஸ்மெல் எனக்கு இங்க வரைக்கும் வாயில எச்சி ஊறுதுப்பா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவா சொல்றா. அந்த கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு வா சொல்லவும் ஆமா அவன் என்னையவே தோக்கடிச்சிருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு வா சிரிக்கவும் தோத்து போனது போய் பெருமையா பேசுறியன்னு கூட இருக்கவா கேட்கறா. ஆனா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பொண்ணு அவன் கூட இல்லைன்னா அவன் ரொம்பவும் வீக்கா மாறுதான் அப்படின்னு டீமன் ஆர்மியில இருக்கவா தெரிஞ்சுக்கிட்டா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ காடஸ் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற வெப்பன் எது வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கும் போது எதனால வெட்டக்கூடிய ஒரு ஸ்வாட் வேணும்னு அந்த பிளாக் ஸ்வாடை வாங்கியிருப்பான். பட் டாச்சிபானாக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ தான் அவனோட ப்ரொடெக்டர், கிட்டத்தட்ட ஒரு வெப்பன் மாதிரி. பட் டாச்சிபானா விட்டு நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டா நம்ம ஹீரோ கொஞ்சம் வீக்கா மாறுதான். இதை அந்த டீமன் ஆர்மியில இருக்கிறவா கண்டுபிடிச்சிட்டா. என்ன நடக்க போகுதுங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.